சென்னையின் இரவு காற்று மெதுவாக நகரத்தை சுற்றி வருகின்றது. சாலைகள் வெறிச்சோடி, மின் விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தில் வீதிகள் நீள்கின்றன. இந்த அமைதியை கிழித்து சிலரின் கனவு உருவங்கள் நகரத்தின் வழிகளில் மெதுவாக நடக்கத் தொடங்குகின்றன. அருண் என்ற சிறுவன் கனவில் அவனை பீதி கொள்ளும் ஒரு முகமூடி அணிந்த உருவத்தை நினைத்து அஞ்சுகிறான். அவன் கண்கள் தூக்கம் விலக தாயின் அருகில் ஓடிக்கொண்டு போகிறான். அம்மா, அந்த முகமூடி மனிதன் வந்து விட்டான். கனவில் மட்டுமில்லை, வெளியிலும் உண்டு. இளங்கோ என்ற காவலர் அச்சத்துடன் சுற்று பாதுகாப்பை செதுக்கிக் கொள்கிறார். அவர் நண்பர் மோகனுடன் பேசுகிறார். இவ்வளவு பெரிய நிழல் இனிமேல் கனவுலா இல்ல, நிஜமா? நம்ம ஊருக்கே ஏதாவது அபாயம் நேரிடுமோ? சிறிய பூங்காவில் வாணி தன் குழந்தையை பிடித்து ஓடுகிறாள். தெருக்களில் குழந்தைகள் சொர்க்க குதிரைகளை பார்த்து குதூகலிக்க, சிலர் தங்கள் பயங்கர கனவுகளால் அலறி ஓடுகிறார்கள். என்ன நடக்குது? எல்லாரும் தங்கள் கனவை உயிரோடு பார்க்கிறார்களா? அருண் உடன் இளங்கோ, மோகன், வாணி என பலர் கூடுகிறார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளையே எதிர்த்து நிஜத்தை மீட்க முயற்சி செய்கிறார்கள். நம்மால் இதை சமாளிக்க முடியும். நம்மை பயமுறுத்தும் நிழலை நாமே எதிர்கொள்ள வேண்டும். கதிரவன் ஒளி கதிர்களை வீசி நகரத்தை பசுமையாக மாற்றுகிறது. மக்கள் தங்கள் பயங்களை எதிர்கொண்டு ஒன்றாக சேர்ந்ததால் அந்த முகமூடி உருவம் கரைந்து விடுகிறது. நகரம் மீண்டும் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்புகிறது. ஆனால் அனைவரும் கனவுகளின் சக்தியை உணர்ந்துள்ளனர்.